வந்திருக்கிற சத்சங்கத்துக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்குமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ததாபி பூமான் மஹிமா குணஸ்யதே விபூதும் அர்ஹதி அமலாந்தராத்மபிஹி அவிக்ரியாத் ஸ்வானுபாவாத் அரூபதோ ஹியனன்ய போத்யாத்மதயா ந சான்யதா. இன்னைக்கு வேர்ட் டு வேர்ட் மீனிங் படிக்கிறீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிச்சு மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. மாதாஜி நான் படிக்கவா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டா? ஹரே கிருஷ்ணா. படி. சதா அபி இருந்த போதிலும் பூமன் ஓ அளவில்லாதவரே, மகிமா சக்தி, அருணஸ்ய லைட் வச்சு பாரு, அருணஸ்ய பௌதீக குணங்களற்ற அவரை தே உண்மை விபோதும் அறிந்து கொள்வதற்கு அர்ஹதி இயலும் ஒருவன், அமல குற்றமற்ற அந்தக ஆத்மபி மனம் மற்றும் புலன்களுடன் அவிக்ரியாத பௌதீக வேறுபாடுகளின் அடிப்படையில் அல்ல, ஸ்வ அனுபவா பரமாத்மாவின் உணர்வினால் அபேதக பௌதீக வடிவங்களில் பற்றின்றி ஹி உண்மையில் அனன்ய போதத்ய ஆத்மதாய வேறு எவரிடமிருந்தும் ஒளி பெறாது சுய ஒளியுடன் தோன்றும். ந இல்லை, ச மற்றும் அந்யதா இல்லையே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? யாராவது படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். எனினும் பக்தி இல்லாதவரால் உமது முழு வடிவத்தினை ஒரு காலும் உணர முடியாது. இருந்த போதிலும் அவர்கள் தமது இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவுடன் நேரடி உணர்வினை வளர்த்துக் கொள்வதன் மூலம் உமது விரிவான அருவ பிரம்மத்தினை உணர்வது அவர்களுக்கு சாத்தியமாகும். இதனை கூட அவர்கள் பௌதிக வேறுபாட்டை கருத்துக்கள் அனைத்திலிருந்தும் இருந்தும் தமது மனம் மற்றும் புலன்களை தூய்மை செய்தும் புலன் மீதான பற்றினை ஒழித்த பிறகுமே அடைகின்றனர். இதன் பின்னரே உமது அருவத்தன்மையை ஆனது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இது பிரம்மாவோட பிரேயர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா அவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணா கூட பகவான் அவர் மேல கோவப்படல. பிரம்மா அதுக்காக ரொம்ப பணிவா பகவான பிரைஸ் பண்ணி பிரேயர் சொல்லிட்டு இருக்காரு. போன இதுல நம்ம பக்தி தொண்டு எப்படி எல்லாம் பக்தி தொண்டு பண்ணி இதுக்கு முன்னாடி நிறைய யோகிகள் பக்தி யோகிகள்லாம் எப்படி பகவானை சென்றடைந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். நம்ம எப்படி பக்தி தொண்டு பண்ணணும், இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃப்ல நம்ம எப்படி பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹியரிங் அண்ட் சாண்டிங் இப்ப எவ்வளவு எஃபெக்டிவ் ஆனது, ரொம்ப பகவானை பத்தி கேட்கறதும் பகவானை பத்தி பேசுறது, நாம ஜெபம் பண்றது, இதெல்லாம் அதோடைய முக்கியத்துவத்தை எல்லாம் பார்த்தோம். இது அதோட அப்படியே கண்டினியூஷன். பக்தி இல்லாதவர்கள் முழு வடிவத்தினை ஒரு காலம் உணர முடியாது. சோ பக்தி பண்ணவங்களை பத்தி சொன்னாங்க. இப்போ பக்தி பண்ணாதவங்களுடைய நிலை என்னன்னா அவங்களால உணர முடியாது. இருந்த போதிலும் அவங்க அவங்களுடைய இதயத்துல பரமாத்மாவை நேரடியா வரும்போது அவங்களுக்கு அந்த பிரம்மன் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிரம்மனை உணர்றதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாரு.
இது வந்து பகவத்கீதையில பார்த்தோம்னா 12வது அத்தியாயத்துல அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனன் வினவினான், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? எப்பொழுதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டுள்ளவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுவார்களான்னு அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த டவுட் அவருக்கு எப்படி வரும்னா, இதுக்கு முன்னாடி பகவான் வந்து ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது ஒரு இந்த யோகத்தை விட அடுத்த யோகம் சொல்லி இதை விட இது சிறந்தது, இது சிறந்ததுன்னு சொல்லிட்டே வருவார். அப்ப அந்த குழப்பத்துல வந்து அர்ஜுனர் வந்து இந்த கேள்வி கேட்பாரு, பக்தி தொண்டு பண்றது சிறந்ததா இல்ல தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுவர்கள் சிறந்தவர்களான்னு கேட்கும்போது பகவான் அதுக்கு 12வது சாப்டர்ல 12.1ல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு. 12.2ல பகவான் பதில் சொல்றாரு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றார்கள். சோ இதான் கன்க்ளூஷன். பகவான் வந்து ஒரு முடிவை சொல்றாரு, என்னுடைய ரூபத்தை வழிபடுபவர்கள் தான் சிறந்தவர்கள், அவங்கதான் வந்து பக்குவமானவர்கள் அப்படின்ற ஒரு முடிவை சொல்றாரு. இங்கேயும் அந்த விஷயம் தான் போட்டிருக்கு. அப்புறம் அந்த தோற்றம், அந்த அருவத்தை வழிபடுவர்கள் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு 3வது 4வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு, ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்தும் சிந்தைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூர்ண உண்மையின் அருவத்தன்மை. இதெல்லாம் வந்து அருவத்தினுடைய அந்த கேரக்டர்ஸ். இதெல்லாம் சிந்தனைக்கு எட்டாது, எங்கும் நிறைந்திருக்கும், புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த அருவத்தினுடைய தன்மை. அந்த மாதிரி இருக்கிறவங்க அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். சோ கோல் வந்து பக்தி பண்றவங்களுக்கும் இந்த வேற யோகத்தை பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கோல் என்னன்னா பகவான் அடையறதுதான். இவங்க எப்படி அருவத்தை வழிபடுறவங்க எப்படி அடையறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவரும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்து அவங்க வந்து பகவான கடைசியில அடையறாங்க. புலன்களை கட்டுப்படுத்தினா அவங்க புலன் கட்டுப்படுத்துறது வேற மாதிரி இருக்கும். நம்ம புலன் வந்து நம்ம பகவானுக்கு நேரடியா நம்ம பக்தி பண்றதுனால நம்ம புலன்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்படுத்தப்படும். ஆனா இவங்க வந்து செயற்கையா ரொம்ப சிரமப்பட்டு கட்டுப்படுத்தணும். அப்புறம் சமநோக்குடன் பழகிறது, இந்த மாதிரியான நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பக்தி பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வரும். இவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களால இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்க பகவானை சென்று அடைய முடியும். 12.5ல என்ன சொல்றாரு, எவரது மனம் பரமனின் தோன்றார அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமாகும். சோ இந்த வழி வந்து ரொம்ப சிரமமான வழி அப்படின்றதும் பகவான் இங்க சொல்லிடுறாரு. பொருளுரையில என்ன கொடுத்திருக்காருன்னு பாக்கலாமா? பரமபுருஷ பகவானின் அனைத்து தன்மைகளையும் அறிந்து கொள்வது கட்டுண்ட ஆத்மாவிற்கு முடியாததாகும். பகவானுடைய அந்த வைபவங்கள்லாம் பகவானை பத்தி ஃபுல்லா எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓரளவுக்கு, அதாவது நம்மளால முடிஞ்ச நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பகவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பகவானுடைய மர்சி வேணும், பகவானுடைய பக்தர்களுடைய மெர்சி வேணும். முயற்சி மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். பகவான் அதுக்கு அந்த முயற்சியை பார்த்து அவரா தன்னை வெளிப்படுத்தி எவ்வளவு நம்மள புரிஞ்சுக்க வைக்கிறாரோ அவ்வளவுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தில் 1.2.11 பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடவுளின் உன்னத இருப்பானது உருவமற்ற பேரொளியாகவும் ஒருவனது இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவாகவும் உணரப்படுகிறது. இறுதியிலேயே தனது இறைவன் நித்திய உறைவிடத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுளாக உணரப்படுகிறார். சோ மூணு லெவல்ல பகவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பீங்க.
ஒண்ணு வந்து பிரம்மன் ரியலைசேஷன், பிரம்மனா பகவான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது பரமாத்மாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்புறமா கடவுளை வந்து உருவத்தோட பகவானுக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு, பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு கடவுளை வந்து அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி 3 விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். பகவான் கிருஷ்ணரின் உன்னத இருப்பானது ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டதாகும். பகவானுக்கு வந்து அவர் எப்பயுமே குணத்துக்குள்ள வரமாட்டாரு. எப்பயுமே அவர் வந்து சத்வ ரஜஸ் தமஸ் அந்த குணத்துக்குள்ளெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அகுணஸ்ய அதாவது உலகியற் குணங்களுக்கு அற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறார். ஜட இயற்கை குணங்களுக்கு மேலே இருக்கும் உன்னத இயற்கையினை யோக பயிற்சியாலோ அல்லது தத்துவ யூகத்தில் ஈடுபடுவதனாலோ தெளிவாக அறிந்து கொள்வது என்பது ஒருவனுக்கு மிகவும் கடினமானதாகும். இந்த இதெல்லாம் வந்து நம்ம யோக பயிற்சி பண்ணியோ தத்துவ யூகம் பண்ணியோ வந்து நம்ம அந்த குணத்துல இருந்தெல்லாம் ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டு மேலே வருவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பக்தி பண்ணா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பகவானது அளவற்ற உன்னத குணங்களை அறிந்து கொள்வதற்கு இவ்வழிமுறைகள் ஒருபோதும் பயன்படாது. அக்குணங்கள் ஆன்மீக இருப்பின் அருவ கருத்திற்கும் அப்பால் இருக்கின்றது. பகவானது தூய பக்தர்களின் கருணையாலோ அல்லது பகவானுடன் தொடர்பு கொள்வதனாலோ மட்டுமே ஒருவனால் கடவுளின் உருவத்தன்மையினை உணர்வதற்கான வழிமுறையினை தொடங்க முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம பகவான்கிட்ட நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து தூய பக்தர்களுடைய கருணை அப்புறம் பகவானுடைய கருணையினாலதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து முயற்சி தான் பண்ண முடியும். அந்த முயற்சிக்கான இதை வந்து பகவானா அவர் தன்னை வெளிப்படுத்தினாதான் உண்டு. இவ்வழிமுறையானது தூய கிருஷ்ண உணர்வின் உச்ச நிலை அடைகிறது. இக்கிருஷ்ண உணர்வே ஞானத்தின் இறுதி மற்றும் முழு நிறைவுடையதாகும். வேற சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். இதெல்லாம் இங்க எதுக்காக வந்து பிரம்மா இதெல்லாம் இந்த சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான பிரேயர்ஸ் எல்லாம் சொல்றாருன்னா பிரம்மாவால புரிஞ்சுக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய அந்த சீன் அவர் பார்த்ததும் பிரம்மாவால புரிஞ்சுக்க முடியல பகவான. அதனால அவர் வந்து இந்த மாதிரியான பிரேயர்ஸ் எல்லாம் சொல்றாரு. நம்ம வந்து சும்மா அந்த காட்சியை பார்த்தோம்னா ஒரு பகவானும் அந்த 1000 சிறுவர்களும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த காட்சியை பார்த்தோம்னா ஏதோ சாதாரணமா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தெரியும். ஆனா முழுமுதற் கடவுள் நேரடியா பிரம்மா பாக்குறாரு. அப்ப கூட அவரால வந்து கண்டுபிடிக்க முடியல. அவர் தான் வந்து இருக்கிறதுலயே இன்டெலிஜென்ட் பீயிங். அப்பயும் அவரால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அவர் இதெல்லாம் பேசுறாரு. அப்புறம் அந்த 1000 சிறுவர்கள்லாம் வந்து சாதாரணமானவங்க இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப பல காலம் தபஸ் பண்ணி நிறைய புண்ணியங்கள்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் பகவானோட இப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து பக்தர் அல்லாதவர்கள் இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது இல்லையா. சோ அந்த மாதிரி நினைச்சு பிரம்மா சொல்றாரு, எனக்கு வந்து இந்த விஷயம் உங்களை பார்த்ததும் உங்களை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. அப்போ மத்த மார்க்கத்தை பின்பற்றுவர்களுடைய நிலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றாரு. அந்த 1000 சிறுவர்கள்லாம் ரொம்ப கிரேட் பர்சனாலிட்டிஸ் அவங்க எல்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அருவ பிரம்மன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த பௌதீக இந்த மொழிபெயர்ப்புல கொடுத்திருக்கு. பௌதீக வேறுபாட்டு கருத்துக்கள் அனைத்திலுமிருந்தும் தனது மனம் மற்றும் புலன்களை தூய்மை செய்து புலன் மீதான பற்றினை ஒழித்த பிறகே அடைகின்றனர். அந்த அருவ பிரம்மனை புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்த உள்ள லெவல்லாம் பரமாத்மா பகவான் லெவல் எல்லாம் விட்டுலாம். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே அவங்க இந்த மாதிரியான புலன் எல்லாம் தூய்மையா இருக்கணும்,
புலன் மீதான பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் பிரம்மன் அப்படின்ற நிலைக்கே அவங்க வர முடியும். இப்ப வந்து ஒரு 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 சின்ன யூகம் பண்ணிக்கலாம். ஒரு குகை இருக்கு. அந்த குகையில வந்து ஒரு பக்தர் இருக்காரு, ஒரு தியானம் பண்றவர் ஒரு இருக்காரு, ஒருத்தர் ஞான மார்க்கத்தை பின்பற்றவர் இருக்காரு. இவங்க 3 பேர்ல இந்த தியானம் பண்றவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு அப்படியே சமாதியில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்காரு பகவான் அடையறதுக்காக. அதே பக்தன் என்ன பண்றாரு, அவர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அவர் ஜபிச்சிட்டு இருக்காரு. இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றவர் என்ன பண்றாரு, நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் வச்சு அவரு படிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவங்க ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனதும் இந்த பக்தர் என்ன பண்றாரு, அவர் நிம்மதியா படுத்து தூங்குறாரு. அதே இந்த ஞானி தியானம் பண்றவர் என்ன பண்றாரு, அவரு ஐயோ நான் தூங்கலாம் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எப்பயுமே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஞானத்தை இந்த அறிவு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு இல்லையா, அவரும் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காம அவர் ட்ரை பண்றாங்க, அதுக்கப்புறம் தூங்கி போயிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த பக்தர்கள் வந்து எப்படி அவங்களுடைய கடமையை பண்ணிட்டு நிம்மதியா அவங்க இருக்காங்க. அவங்களால மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஞான மார்க்கத்தையும் தியான மார்க்கத்தையும் பின்பற்றுறவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பக்தன் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் மறுநாள் என்னாகும், அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து, அந்த குகையில இருக்காங்களா இவங்க 3 பேரும், பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்து நிறைய பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பக்தர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து துளசி வச்சு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிச்சுட்டு அவரு நல்லா எல்லாமே சாப்பிடுவாரு. ஸ்வீட்டு எல்லாம் நல்லா பலகாரம் எல்லாம் சாப்பிடுவாரு. ஆனா இந்த தியானி என்ன பண்ணுவான், இல்ல நான் வந்து வெறும் இது ரொம்ப ஃப்ரூட்ஸ் அப்புறம் அந்த ரூட் இந்த மாதிரியான இதுதான் சாப்பிடுவேன், நான் இந்த பலகாரத்தை எல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு புலநடக்கம் இருக்கணும்னு சொல்லி அவரு சாப்பிட மாட்டாரு. இந்த ஞானம் பண்றவரும் சாப்பிட மாட்டாரு. ஆனா அவங்க கண்ணு மூடி அவங்க மெடிடேட் பண்ணும்போது அவங்க மனசுக்கு என்ன வரும், அந்த அந்த பலகாரங்கள் எல்லாம் வரும். நான் பலகாரத்து மேல எல்லாம் என்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்ற திங்கிங் இருந்தா கூட ஃபுல்லா அவங்களுக்கு வந்து அந்த தாட் தான் வரும் தியானம் பண்ணும் போதும். இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ். சோ அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஆனா இந்த பக்தர் என்ன பண்ணுவாரு, நல்லா சாப்பிடுவாரு. சோ அதுதான் வந்து நம்ம பக்தி பண்ணிட்டே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஹாப்பியா நம்ம வந்து கோலோகத்துக்கு போலாம். மத்த 2 மார்க்கத்தை பின்பற்றுவர்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்போ ஒருத்தர் வந்து பேச வர்றாரு. அங்க பேச வரும்போது எனக்கு பேசலாம் டைம் இல்லைன்னு சொல்லி இந்த தியான மார்க்கம் ஞான மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றுவாங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பக்தர் வந்து கூப்பிட்டு அவரு வந்து கிருஷ்ணரை பத்தி அவர்கிட்ட பேசி அந்த மாதிரி பழகுறாரு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி, கேக்குதா? எஸ் மாதாஜி, கேக்குறது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து பேசி பழகுறாரு. மத்தவங்க 2 பேரும் நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா பக்தர் வந்து எல்லாரோடையும் பழகி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. கிருஷ்ணரை பத்தி சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு பக்தனுடைய ஒரு லைஃப் எப்படி இருக்கும், மத்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிரபுபாதர் வந்து ஒரு தடவை கும்பமேளாக்கு போறாரு. கும்பமேளாக்கு போகும்போது இந்த இப்ப கூட ரீசெண்டா நடந்தது கும்பமேளா நம்ம பார்த்தோம். அப்ப வந்து அங்க நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த சிலர் வந்து வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு இருப்பாங்க, சிலர் வெறும் பால் மட்டும் குடிச்சிருப்பாங்க, சிலர் வந்து அந்த ஜடாமுடி எல்லாம் பெருசா வச்சுட்டு நிறைய நம்ம பார்த்தோம், டிவில எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரபுபாத் கூட வந்த வெஸ்டர்ன் டிவோட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்க வந்து வெறுமனே அப்படியே நம்ம ஜபம் பண்றது மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்து ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டிய வந்து ஒரு அங்க இருந்தவங்க, நீ என்னோட வா, நான் உனக்கு வந்து
பகவானுடைய அந்த பிரம்ம ஜோதியில போய் கலக்கறதுக்கான அந்த இதை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த பக்தர் கேக்குறாரு, சரி இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா தினம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அங்க போய் கலந்ததுக்கு அப்புறம் அங்க சாப்பிடலாம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. சாப்பிடலாம் அங்க ஒண்ணும் கிடைக்காது. அப்புறம் என்ன இருக்கும்னா அங்க ஒண்ணும் இருக்காது, வெறும் ஒரு லைட் தான் இருக்கும். அப்படியே நம்ம இது அங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சாப்பிடலாம் கிடைக்காதா, அப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிவோட்டிஸ் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணிட்டே நம்ம வந்து அதுவும் இல்லாம நம்மளால வந்து ஒரே குணத்துல சத்துவ குணத்திலேயே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்க முடியாது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் சத்துவ குணத்துல இருப்போம், ரஜோ குணத்துல, சமோ குணத்துல மாறி மாறி இருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால இந்த பயிற்சி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த சத்துவ குணத்துல இருக்கும்போது வேணா நம்மளால தியானம் பண்ண முடியும், அந்த ஞானம் அந்த இதெல்லாம் வரும். அப்புறம் நம்ம வேற குணத்துக்கு போனோம்னா அதுல எல்லாம் நம்மளால சரியா பண்ண முடியாது. சோ நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்னால இந்த கலியுகத்துல நம்மளால அந்த ஞான மார்க்கத்தை எல்லாம் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம பகவானுக்கு எப்படி பக்தி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பக்தர்களுடைய தொடர்புல இருந்து நம்ம நல்ல பக்தி பண்ணி நம்ம பகவான்கிட்ட போய் சேரணும். அது தவிர நமக்கு இந்த பக்தர்களா ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் இருக்கும் இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாம் கூட நமக்கு சில சமயம் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த தியான மார்க்கம் அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து அந்த டீவியேட் பண்ணி போயிட முடியும். கண்டினியூவா அத நம்மளால ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்புறம் நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம பகவான் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஒண்ணு குணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இன்னொன்னு நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள். சோ இப்ப நம்ம பக்தர்களா இருக்கும்போது நமக்கு அந்த பாஸ்ட் லைஃப் ஞாபகம் எல்லாம் வரும், நம்ம சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்ப வந்து நம்ம அந்த குருவினுடைய அந்த உபதேசங்களை எல்லாம் நம்ம இது பண்ணி நம்ம டெய்லியுமே பகவானுடைய அந்த உபதேசத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து பாதுகாக்கப்படுறோம். அது தவிர நம்ம சத் சங்கத்துக்கு போறதுனால இப்ப நம்ம ஒரு நாள் சத் சங்கத்துக்கு போகலைன்னா நமக்கு கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் மாதாஜி வரல நேத்து அப்படின்னு கேட்பாங்க. உடனே எனக்கு வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அவங்க கேட்பாங்களே அப்படின்றதுக்காகவாவது நம்ம இந்த சத் சங்கத்துக்கு போவோம், ஏன் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த சங்கம் வந்து அதனால நம்மள புடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சோ அதனால அதுக்காகவே நம்ம வந்து அந்த சங்கத்துக்கு போவோம் நம்ம சில சமயம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நம்ம பக்தியில நம்ம இருக்க முடியும். இதுல நம்ம இன்னைக்கு இதுல என்ன பார்த்தோம், அதே மாதிரி நம்மளுடைய சென்சஸ வந்து நம்ம எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா அந்த சென்சஸ்க்கு வந்து பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திசை திருப்பிடுறோம். டாக்டைல் பண்ணி பகவான் சம்பந்தமான இப்ப நம்ம வந்து ஒரு ரஜோ குணத்துல இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஏதோ ரொம்ப விருப்பமா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதே இதை வந்து நம்ம பண்ணி நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்டுறோம். எப்படியாவது பகவானோட அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணிடுறோம். நமக்கு ஏதாவது ஆசைகள் வந்தாலும் அந்த மாதிரி நம்ம பக்திய எப்பயுமே வந்து பகவானோட நம்ம பண்ணக்கூடிய செயல்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்ம பக்தி பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஞான மார்க்கம் தியான மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றுபவர்கள் வந்து அவங்களுக்கு பகவான் நேரடியாவே சொல்றாரு, அந்த பாதையெல்லாம் மிகவும் கடினமானது அப்படின்னு பகவான் நேரடியாவே சொல்றாரு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்தி பண்ணி அந்த இன்னைக்கு நிர்ஜன ஏகாதசி, இன்னைக்கு நிறைய ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்றது, பகவானை பத்தி பேசுறது, கேட்கறது, இது எல்லாமும் நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு வந்து இருக்கிறதுலயே மிக உயர்ந்த விஷயம் பகவானை பத்தி காதால கேட்கறது. 3rd இதுல பார்த்தோம் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 3rd ஸ்லோகம். ஞானே பிரயாசம் உதபாசிய நமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தம்
ஸ்தானே ஸ்திதௌ ஸ்ருதிகதாம் தனுவான் மனோவிர் ஏ பிராயசோ அஜிதஜிதோ அபியசி தைஸ்திரிலோக்கியாம். சோ நம்ம பகவானை யாரால கான்கர் பண்ண முடியும், யாரால வசப்படுத்த முடியும் அப்படின்னா பகவானை பத்தி கேக்குறது. ஸ்தானே ஸ்திதோ ஸ்ருதிகதாம், காதால கேக்குறதன் மூலமாவே பகவானை வந்து நம்ம அதாவது கான்கர் பண்ணிடலாம். யாருக்கும் விண்ணப்பம் கொடுத்திருக்கீங்க. யாவர் தமது நிலைநிறுத்தப்பட்ட சமுதாய நிலைகளில் இருக்கும் பொழுதே யூக அறிவின் முறைகளை தூக்கி எறிந்துவிட்டு தமது உடல் உள்ளம் சொல்லுடன் இணைந்து மரியாதைகளையும் உமக்கு உமது செயல்களுக்கும் அர்ப்பணித்து உம்மால் உமது தூய பக்தர்களாலும் அருள செய்யப்பட்ட சரித்தங்களிடத்து தமது வாழ்வினை ஒப்படைக்கின்றனரோ அவர்கள் மூ உலகங்களிலும் அவரால் வெல்ல முடியாதவராக நீர் இருந்த போதிலும் உமது மேலாண்மையினை நிச்சயம் வெல்வர். யாராலும் வெல்ல முடியாதவர் இருந்த அவரே அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானையே நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கறதுனாலயும் இந்த பக்தி பண்றதுனாலயும் நம்ம வந்து பகவானை நிச்சயம் வெல்ல முடியும் அப்படின்னு, பகவானையே தன்வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பகவானை பத்தி கேட்கறது அப்படின்றது, பக்தின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இந்த கம்பேரிசன் ஞான மார்க்கத்தை எல்லாம் விட பக்தி எப்படி உயர்ந்தது, பக்தி வந்து எவ்வளவு சிம்பிள் ஆனது, அதோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சிம்பிள் ஆனது. நமக்கு வேண்டியத நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம், அதுவும் கிருஷ்ணருக்காக பண்றோம் அப்படின்னு எல்லா விஷயமே. சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்ததுன்னா பகவானுக்கு படைச்சிட்டு சாப்பிடுறது. அந்த மாதிரி போன தடவை நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பத்தி நிறைய, பக்தி தொண்டு பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னேன் நானு. நம்ம ஆபீஸ் போறோம்னா அது பகவானுக்காக போகணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த நமக்கு கிடைக்கிற அந்த சேலரிய பகவானுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா பக்தியில நம்ம முன்னேற முடியும். சத் சங்கம், குருவுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.